அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்தினுடைய 18, 19, 20, 24 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம பிப்ரவரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்ச் என்ன பண்ணிடலாம், தொடங்கிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வீடியோ பதிவை பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 26வது தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஓகேங்களா? ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 26வது தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஞானேஷ்குமார் அவர்கள் தான் தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, தற்போது தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னு கேட்டால் ஞானேஷ்குமார் அப்படின்றத உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இவர் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வினா வரும். ஓகேங்களா? ஸோ 26. ஸோ அப்போ 25 யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ராஜீவ்குமார் அவர்கள் 25 ராஜீவ்குமார் அப்படின்றவர் இருந்தார். தற்போது அவர் என்ன பண்ணிட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். ஏன் சார் அப்படின்னா அவர் 2022லேருந்து 25 வரையுமே என்ன அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது இருந்துச்சு. தற்பொழுது முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2029 ஜனவரி 26 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2029 ஜனவரி 26 வரையும் இவருடைய பதவிக்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புதிய சட்டத்தின் கீழ் நியமனம் செய்யப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் இவராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ புதிய தலைமை சட்டத்தின் கீழ் நியமனம் செய்யப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் தான். ஓகேங்களா? ஸோ பிரதமர் தலைமையில் தேர்வுக்குழு, எதிர்க்கட்சி தலைவர், மூத்த ஒன்றிய அமைச்சர் இவங்களாம் சேர்ந்து தான் இந்த இதை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நியமனத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணத்தில் கேட்டாங்க அப்படின்னா பிரதமர் தலைமையில் ஒரு தேர்வுக்குழு இருக்கும். அதில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், மூத்த ஒன்றிய அமைச்சர் அதில் இருப்பார்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து அப்போ நம்மளுக்கு இந்த வினாவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டது தேர்தல் ஆணையத்தினுடைய 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவர் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல, ஸோ அந்த உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றிய காலத்தில் தான் இவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் தான் இந்த ஜம்மு காஷ்மீர் ஆர்டிக்கிள் 370 இருக்குது இல்லையா, ஸோ இந்த பிரிவு ரத்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 10 செய்யப்பட்டதில் இவரின் பங்கு முக்கிய பங்கு வகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஜம்மு காஷ்மீரினுடைய ஆர்டிக்கிள் 370 அதில் மிக முக்கிய பங்கு ஞானேஷ்குமாரினுடைய பங்கு இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 2024ஆம் ஆண்டு உலகளாவிய அளவில் சிறந்த நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவினுடைய எந்த நிறுவனம் 2ஆம் இடம் பிடிச்சிருக்குது? ஓகேங்களா? ஸோ இந்த உலகளாவிய சிறந்த நிறுவனங்களுடைய பட்டியல் என்பது வெளியிடப்படும் ஆண்டுதோறும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்தியாவினுடைய ஒரு நிறுவனம் அப்படின்றதும் இடம் பிடித்திருக்கிறது. அது 2வது இடம் பிடிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா இதிலே பார்த்தாலே தெரிஞ்சும், ரிலையன்ஸ் குழுமம். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் குழுமம் தான் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ முதலிடம் என்ன அப்படின்னா சாம்சங் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க தென்கொரியாவை சார்ந்தவங்க, அவங்க தான் இதில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே சார். இதை எப்படி கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா நிலையான தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆற்றிய பங்களிப்பு, அவர்களினுடைய வன்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? மற்றும் அவர்களுடைய சலுகையை வடிவமைக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு செய்கிறாங்க. உலகினுடைய 100 நிறுவனங்களுக்கான இதை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னா இதை யார் வெளியிட்டது அப்படின்னா ஃபியூச்சர் பிராண்ட். ஓகேங்களா? ஃபியூச்சர் பிராண்ட் அப்படின்ற ஒரு இவங்க தான் இதை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேலும் ஆப்பிள், நைக்கி, வால்ட் டிஸ்னி, நெட்ஃப்ளிக்ஸு, மைக்ரோசாஃப்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்த பட்டியல்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. 3வது G20 கூட்டமைப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? G20 கூட்டமைப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு என்பது தென்னாப்பிரிக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? G20 அமைப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. இது உருவாக்கப்பட்டது 1999. தற்போதைய ஹெட் யார் அப்படின்னு கூட உங்களுக்கு வினாக்களில் கேட்பாங்க. தென்னாப்பிரிக்கா. தற்போதைய G20 அமைப்பினுடைய ஹெட் யார் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் யார் இருந்தால் அப்படின்னா இந்தியா தான் இருந்தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் G20 மாநாடெல்லாம் இந்தியாவில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ 2025 ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்கா. அதுவே 2024 யாருன்னு கேட்டால் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அதை மறக்காமல் கரெக்டாக போடுங்க. இதில் இந்தியாவினுடைய சார்பில் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கு பெற்று சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. 4வது
ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 11,000 ரன்களை கடந்த இரண்டாவது வீரராக யார் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதாவது 50 ஓவர் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 11,000 ரன்களை கடந்த இரண்டாவது வீரர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள். ரோஹித் சர்மா அவர்கள் தான் அதிவேகமாக 11,000 ரன்களை கடந்திருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது சர்வதேச அளவில் 10வது வீரர். ஓகேங்களா. ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீரராக இருக்கிறாரு. அதுவே சர்வதேச அளவில் 10வது வீரர். அதாவது 10வது வீரர்னால் வேகமாக அடித்ததில் 10வது வீரர் அல்ல, 11,000 ரன்களை கடந்ததில் 10வது வீரராக இவர் இருக்கிறார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிவேக 200 விக்கெட் சாய்த்த இரண்டாவது வீரராக முகமது ஷமி ஆயிருக்கிறார். அதுவே மாதிரி அதிவேக 200 விக்கெட்டுகளை சாய்த்தவர் முகமது ஷமி. 104 ஆட்டங்களில் இவர் பண்ணியிருக்கிறாரு. மிச்சல் ஸ்டார்க் அப்படின்ற 102 ஆட்டங்களில் 200 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு. இவர் அதை விட ஒரு 2 போட்டிகள் என்பது அதிகமாக எடுத்து இந்த வெற்றி வந்து பட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 5வது 2025ஆம் ஆண்டிற்கான மருத்துவர் ஜீவா பசுமை விருது பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டிற்கான ஜீவா பசுமை விருதுகள் 2025 பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனித்துறை மற்றும் தேஜாஸ்ரீ இங்வாலே 2 பேருமே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் A and B. ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தராக. இதை வந்து யார் வழங்குறா அப்படின்னா இந்த ஜீவா அறக்கட்டளை, ஈரோடு ஜீவா அறக்கட்டளை தான் வழங்குறாங்க. இதனுடைய பரிசு தொகை 1 லட்சமாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பழனித்துறை அவர்களை பார்த்தோம் அப்படின்னா இவர் மக்களையும் மருத்துவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அவரது சமூக செயல்பாடுகளுக்காக இவருக்கு இந்த விருது கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக செயல்பாடுகள் மூலமாக கௌரவிக்கக்கூடிய சமூக இவர்களுடைய முக்கியமான சமூக செயல்பாடுகளை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது என்பது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. மற்றொரு நபராக இருக்கக்கூடிய தேஜாஸ்ரீ இங்வாலே என்பவர் இவர் ஒரு ஓவியராக இருக்கிறார். சிறந்த இசை கலைஞராகவும் வந்து இவர் இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ 2 பேர்த்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பழனித்துறை மற்றும் தேஜாஸ்ரீ இங்வாலே அப்படின்றவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 6வது கொஸ்டின், தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே சார் நடைபெற்றது? சென்னையில் தான் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா. சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில். இதில் பாரா ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவர் தேவேந்திர ஜஜாரியா அவர்கள். பதக்கப்பட்டியலில் ஹரியானா வந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். 2வது இடத்தை வந்து தமிழ்நாடு பிடித்திருக்கிறார்கள். 117 தங்கம், 18 வெள்ளி மற்றும் 15 வெண்கல பதக்கம், மொத்தம் 50 பக்கங்களும் இந்த பட்டியலில் 2வது இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கிறார்கள். 3வது இடம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1476 போட்டியாளர்கள் அப்படின்றதில் பங்கு பெற்றாங்க. அணிகளாக பார்த்தோம் அப்படின்னா 30 அணிகள் அப்படின்றது பங்கு பெற்றாங்க. எத்தனை பிரிவுகள் கீழே விளையாட இருந்தாங்க அப்படின்னா 155 பிரிவுகளின் கீழே வந்து இவங்க விளையாட இருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பனாக இருக்கட்டும், சுமித் அண்டிலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பல்வேறு வீரர்கள் அப்படின்றவங்க இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ பதக்கப்பட்டியில் மொத்தமாக ஓவராலாக 2ஆம் இடத்தை தமிழ்நாடு வாங்கியிருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது? 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான். ஓகேங்களா. எங்கே நடைபெற்றது? நடைபெற்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில். 1996க்கு பிறகு இப்போ தான் இந்த ஐசிசி போட்டி என்பது பாகிஸ்தானில் நடக்குது. ஓகேங்களா. அதற்கு பிறகு நடக்கவே இல்லை. இந்தியா உட்பட ஒரு 8 அணிகள் பங்கேற்பு செஞ்சுருக்கிறாங்க. 2017க்கு பிறகு பாகிஸ்தான் வந்து இந்தியா முதல் முறையாக போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ 8 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா வந்து போகிறாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து வெற்றியாளர்கள்லாம் ஆயிட்டாங்க. சாம்பியன்ஸ் கோப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய தினத்திற்கு நேற்றைய தினம் வந்து யார் சாம்பியன் ஆகிருக்கிறா? இந்தியா தான் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, 8வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் இரட்டை வரி விதிப்பை தவிர்க்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டிருக்குது? சமீபத்தில் இரட்டை வரி விதிப்பை தவிர்க்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டிருக்குது அப்படின்னா கத்தார் விசஸ் இந்தியா இவர்களுக்கிடையே வந்து ஒரு 7 ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கிறது. எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா 7 ஒப்பந்தங்கள் அப்படின்றது கத்தார் மற்றும் இந்தியா 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கிடையான நல்லுறவை வியூக அந்தஸ்திற்கு உயர்த்த இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார கூட்டுறவு விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன 7 ஒப்பந்தங்கள் அப்படின்னா வர்த்தகமாக இருக்கட்டும், எரிசக்தி, முதலீடு, தொழில்நுட்பம், இது போன்ற. ஓகேங்களா. கத்தாரினுடைய அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அப்படின்றவர், பிரதமர் மோடி இவர்கள் இருவருக்கும் இடையே தான் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு, கலாச்சாரம், இருதரப்பு மக்களினுடைய நலன் போன்ற விஷயங்கள்லாம் முக்கிய முன்னிலைப்படுத்தி இந்த ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாக இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. 9வது கொஸ்டின், சமீபத்தில்
திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் யார்? ஓகேங்களா, ஜல்லிக்கட்டு எங்கே அப்படின்றத பாருங்கள். திருச்சி மாவட்டத்தினுடைய சூரியூர் அப்படின்ற பகுதியில் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. பிரத்யேகமாக ஒரு 3 கோடி ரூபாயில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக அடிக்கல் வந்து நாட்டியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்களுக்கு அடிக்கல் ஸ்டாலின் அவர்கள் நாட்டியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பாருங்க, திருச்சியில் பஞ்சப்பூர் 403 கோடி அளவில் 5.58 லட்சத்தில் சதுரடி பரப்பளவில் அமைச்சிருக்கிறாங்க. மதுரை மாட்டுத்தாவணியில் 314 கோடியில் 5.34 லட்சம் சதுர அடியில் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் 18,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். இந்த டைடல் பூங்காக்களை அமைப்பதன் மூலம் 18,000 பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. 10வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் யார்? தமிழ்நாட்டினுடைய லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய தலைவர் யார் நியமிக்கப்பட்டிருக்கார்? பி. ராஜமாணிக்கம். இதுவுமே வந்துட்டு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின். இந்த லோக் ஆயுக்தா தலைவர் இவர் வந்து யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிறவர். 2027 வரை இந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா, ஸோ லோக் ஆயுக்தா கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களை போடுவாங்க, 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்களை வந்து இதில் போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் வி. ராமராஜ், ஆறுமுக மோகன், அலங்காமணி 15 வருடங்கள் அல்லது 70 வயது வரை இந்த பதவியில் உறுப்பினராக இருக்கிறவங்க இருப்பாங்க. பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்க தலைவர் 2 நீதித்துறை யார் அப்படின்னு 2, அதான் நம்ம சொன்ன மாதிரி 2 நீதித்துறை சாராத பணிகளில் இருக்கிறவங்க வந்து இதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிஜிபிளாக இருப்பாங்க. சரி, நம்மளுக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய தலைவராக இப்போ தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிற பி. ராஜமாணிக்கம் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. 11வது கொஸ்டின். சமீபத்தில் டெல்லியினுடைய 9வது முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? சமீபத்தில் டெல்லியினுடைய 9வது முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் ரேகா குப்தா அவர்கள். யார்? ரேகா குப்தா அவர்கள் தான் பங்கேற்றிருக்கிறாங்க. ரேகா குப்தா மற்றும் ஒரு 6 அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பங்கேற்றிருக்காங்க. இவருக்கு பதவி பிரமாணம் யார் அப்படின்னா வி.கே. சக்சேனா ஆளுநர் அவர்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு இவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. டெல்லியினுடைய எத்தனையாவது முதல்வர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4வது பெண்மணி முதல்வராக இவங்க இருக்கிறாங்க. மொத்தமாக இவங்க 70 தொகுதிகளில் ஒரு 48 தொகுதிகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க யார் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி, நம்மளுக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் புகார்னால அதிஷி அப்படின்றவங்க டெல்லியினுடைய முதல்வராக இருந்தாங்க. தற்பொழுது அவங்களும் என்ன தோல்வி அடைந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். 12வது கொஸ்டின். இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார்? அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், வி. ஆனந்த நாகேஸ்வரர். எதற்கு தற்பொழுது இவரை இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இவருடைய பதவிக்காலம் என்பது மார்ச் 31, 2027 வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்கப்படுகிறது. அதாவது 2 ஆண்டுகள் அப்படின்றது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது 2022 ஜனவரி 28 நிதி ஆயோக் தலைமை செயலர் PVR சுப்பிரமணியன். மேலும் இவருக்குமே என்ன 1 வருடத்திற்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி CEO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ PVR சுப்பிரமணியன் பார்த்து வச்சுங்க, முக்கியம். இந்தியா வங்கதேசம் இடையான எல்லை விவகாரங்கள் தொடர்பான தலைமை இயக்குநர் 53வது சுற்று பேச்சுவார்த்தை டில்லியில் நடைபெற்றிருக்கிறது. எல்லைப்படை தளபதி இயக்குநராக இருக்கக்கூடிய முகமது அஷ்ரப்பு ஷமான் சித்திகி அவர்கள் பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். அடுத்தது விளையாட்டு விருதுகள் BCC. சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை மானு பாக்கர் துப்பாக்கி சுடுதலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை ஷூத்தல் தேவி அவர்கள் பாரா வில்வித்தை. சிறந்த பாரா வீராங்கனைவின் அவனி லெகரா துப்பாக்கி சுடுதல். வாழ்நாள் சாதனை மித்தாலி ராஜ் கிரிக்கெட் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கட்ஸ். டாக்டர் C. பழனிவேலு ஜெம் மருத்துவமனை குழுமத்தினுடைய நிறுவன தலைவர். உலக புகழ்பெற்ற லேப்ராஸ்கோபி மற்றும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை நிறுவனர் அப்படின்றவர். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, இதில் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அடுத்தது சில முக்கிய இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் அதுக்கு நம்ம பார்க்கலாம். புளூட்டோ தினம். புளூட்டோ என்பது ஒரு கோளாக இருந்துச்சு, தற்போது கோள் இதிலிருந்து அந்தஸ்திலிருந்து அதை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த புளூட்டோ தினம் என்பது புளூட்டோவை பற்றி அறிவதற்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. புளூட்டோவை கண்டுபிடிப்பை போற்றி ஆண்டுதோறும் ஒரு நாள் வந்து இந்த நாள் வந்து என்னது கொண்டாடப்படுகிறது. எப்போ சார் அப்போ வந்து இது பண்ணாங்க புளூட்டோ அப்படின்றது எப்போ வந்து அந்த கோளினுடைய அந்தஸ்தை இழந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா
ஆகஸ்ட் 24, 2006 ப்ளூட்டோ வந்து கோளினுடைய அந்தஸ்து அளவிற்கு இல்லை, அந்த ஒரு கோள் இருக்கக்கூடிய அளவிற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தினம் வந்து இந்த ப்ளூட்டோவை ஆனால் கொண்டாடுவதற்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ப்ளூட்டோ டே. அமெரிக்கன் அஸ்ட்ரானமர் கிளெட்ச் டம்பெச் டிஸ்கவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 9th பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். 9வது பிளானட்டாக இது இருந்துச்சு, தற்போது இல்லை. இப்போ எத்தனை சோலார் சிஸ்டத்தில், சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அடுத்தது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் February 19. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் February 19. அதாவது தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உவேசா அவர்களினுடைய பிறந்த தினம் தான் இந்த February 19, 1855 பிறந்திருக்கிறார். ஓகேங்களா. இதை வந்து முதல்வர் தான் அறிவித்தார், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவித்தார். ஓகேங்களா. இவருடைய ஆண்டு காலம் 1955 942 வரையும். இவர் புறநானூறு, நற்றிணை, குறுந்தகை போன்ற பல்வேறு விதங்களை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது சமூக நீதிக்கான உலக நாள் என்பது February 20. சமூக நீதிக்கான உலக நாள், அதாவது வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஓகேங்களா. இந்த தினம் பார்த்திங்க அப்படின்னா வறுமையை வந்து போக்கணும், அதே மாதிரி வேலையின்மையை வந்து குறைக்கணும், சமூக நீதி முக்கியத்துவத்திற்காக அதிகப்படுத்தணும், சமூகத்தில் உள்ள பாகுபாட்டை நீக்கணும், சமூகத்தில் உள்ள சம வாய்ப்புகளை வந்து எல்லாத்துக்குமே செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. வலுவூட்டல், உள்ளடக்கம், சமத்துவ மின்மைக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்தல் என்பது கருப்பொருளாக வைக்கிறது. உலக மானுடவியல் தினம் என்பது February 20. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அருணாச்சல பிரதேச மாநில தினம் February 20. அருணாச்சல பிரதேச மாநிலம் தொடங்கிய ஒரு தினம்தான். இந்த மானுடவியல் தினம் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு February மாதத்தினுடைய 3வது கிழமைகளில் கொண்டாடப்படக்கூடியது. ஓகேங்களா. கிழமைகளில் கொண்டாடப்படுகிறது. February 20 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியாழக்கிழமை. ஓகேங்களா. வியாழக்கிழமை கொண்டாடப்படுது. ஒவ்வொரு February மாதத்தினுடைய வியாழக்கிழமை, 3வது வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அருணாச்சல பிரதேச மாநில நாள் என்பது February 20. அருணாச்சல பிரதேச மாநிலம் February 20. இந்த அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ரெண்டுமே வந்து பண்ணப்பட்டது 1987. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. அதாவது மிசோரம் என்பது 23வது மாநிலமாகவும் அருணாச்சல பிரதேசம் 24வது மாநிலமாகவும் உதயமான ஒரு நாளாக இந்த நாளை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பன்னாட்டு தாய்மொழி தினம். பன்னாட்டு தாய்மொழி நாள் என்பது February 21 அல்லது உலக தாய்மொழி நாள் அப்படின்னு கூட உங்களுக்கு இது வரைக்கும் வினாக்களில் கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா February 21 உலக தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். உலகின் பல மொழிகளையும் மொழி மற்றும் பண்பாட்டு பன்மையும் மேம்படுத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச தாய்மொழி தினத்தினுடைய வெள்ளி விழா என்பது கொண்டாடப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த 4 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு 22லிருந்து 24 வரைக்கும் வந்து ஒரு 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. தொடர்ந்து இனிமேல் தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.